Hi friends, welcome back to my YouTube channel. So போன வீடியோல நம்ம வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா பத்தி நம்ம பார்த்தோம். பார்ட் 2 பத்தி நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு பிடிச்ச ஃபேவரட் தமிழ் மூவிஸ் பார்ட் 3 இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 4 பார்ட் 5 கூட வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் மூவிஸ் நான் போன வீடியோவில் மிஸ் பண்ண மூவிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து இப்போ மை ஃபேவரட் மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா பார்ட் 3 இது, ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் மூவிக்கு போயிடலாம். பார்ட் 3ல ஃபர்ஸ்ட் மூவி வந்து எனக்கு நானும் ரவிதான் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. எனக்கு நானும் ரவிதான் விஜய் சேதுபதி சார், நயன்தாரா மேடம்லாம் நடிச்சிருப்பாங்க. விக்னேஷ் சிவன் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு ஹிட்டான மூவி அது. ஸோ அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் வந்து இந்த நானும் ரவிதான் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவியில் வந்து நல்ல காமெடி சீன்ஸ் இருக்கும். அந்த காமெடிக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நல்ல அவர் பர்ஃபார்மராக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்டர்டெய்னராகவும் அண்ட் பர்ஃபார்மராகவும் அவர் கொடுத்த ரோலை அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. அந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குற விஷயம் என்னன்னா நானூறு அப்படிதான் படத்தில் அந்த அவர் விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஒரு சீனில் வந்து எல்லா எமோஷனையுமே அவர் காட்டணும். சோகம், கோவம், அவசரப்படுறது எல்லா எமோஷனும் ஒரே சீன்லேயே காட்டணும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி லைன் இது நானூறு தான். ஸோ அதை வந்து அந்த சீனை வந்து அவர் சூப்பராக நடிச்சிருப்பார். அப்படியே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் அவர் விஜய் சேதுபதி சார். அது வந்து நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது ஸோ அதனால நானூறு அப்படிதான் சீன் படம் வந்து எனக்கு ஏன் ஃபேவரட் மூவினா அது நல்லா காமெடியாக ஒர்க் ஆச்சு. அண்ட் கடைசி சீனில் வந்து அந்த ரொம்ப எமோஷனலாக முடிஞ்சது. ஸோ அதனால நானூறு அப்படிதான் மூவி வந்து என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து எனக்கு தனி ஒருவன் மூவி ரொம்ப பிடிக்கும். தனி ஒருவன் ரவி மோகன் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அரவிந்த் சாமி சார் வில்லனா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த தனி ஒருவன் மூவி வந்து என்னோட ஃபேவரட் மூவி. அது ஏன் எனக்கு பிடிக்கும்னா இப்போ ரவி மோகன் சார் அண்ட் அரவிந்த் சாமி சார் ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து ரொம்ப விட்டு கொடுக்காம அவங்க நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த மூவி ஆக்சுவலாக வந்து இது தனி ஒரு மூவி வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி ஒரு மூவி. அது ஒரு மாதிரி ஸ்டோரி. இது ரெண்டு ஹீரோவும் அண்ட் வில்லன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆஃப் டைம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த படத்தில். சொன்னால அது இந்த படம் வந்து இப்போ ரவி மோகன் சார் தானே அரவிந்த் சாமி சாரும் சூப்பராக அவர் கொடுத்த ரோலை பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால நல்ல இதுவும் தனி ஒரு மூவி, நல்ல ஹிட்டான மூவி, நல்ல ரீச்சான மூவி இது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. தனியார் மூவி என்னோட ஃபேவரட் மூவி. ஒரு கமர்ஷியல் மூவினா அது ரொம்ப ஃபேவரட் மூவி. அதில் அரவிந்த் சாமி சார் டைலாக் சொல்லுவார், நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல ஆசை மட்டும்தான் இருக்கும், ஆனால் கெட்டவனுக்கு கெட்ட செய்யறதுல பேராசை இருக்கும். நல்லது ஆசையா பேராசையான்ற போர்ல ஜெயிக்கிறது பேராசை அப்படின்னு அரவிந்த் சாமி சார் டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வில்லனிசம் டைலாகா அது நல்ல ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆச்சு. எனக்கும் ரொம்ப ஃபேவரட் டைலாகா அது மாறிடுச்சு. அதனால தனியாக ஒரு மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ நம்ம தேர்ட் மூவி எனக்கு போயிடலாம். தேர்ட் மூவி வந்து முதல் நீ முடிவும் நீ மூவி. இப்போ கிஷன் தாஸ் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. இப்போ 2022 ரிலீஸ் ஆச்சு, ஓடிடி ரிலீஸ் ஆன மூவி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அது முதல் நீ முடிவும் நீ நல்லா அது ஒரு லவ் ஸ்டோரியாக நல்லா இருந்துச்சு. அந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும்னா வந்து அது நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம அதை வந்து நம்ம அதை ரீகால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம படிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. முதல் நீ முடிவும் நீ மூவி வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம பண்ண இன்சிடென்ட்ஸ்லாம் அதை நினச்சி பார்க்கும்போது ஏதோ நம்ம அதில் வர அந்த படத்தில் வர அந்த ஸ்கூல் கேரக்டரில் வர அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ரியல் லைஃபோடய கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து நம்ம ஃப்ரெண்டு இவனை மாதிரியே இருப்பான்டா, நம்ம இதே மாதிரி தானடா இருந்தோம் நம்ம ஸ்கூல் லைஃப் படிக்கும் போது, அதே மாதிரியே இருக்கேடா இந்த படம் பார்க்கறதுக்கு. அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த படம். நம்ம ஸ்கூல் லைஃபோட நம்மளே ஸ்கூல் படிச்சதுனால நம்மளுடைய ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ்லாம் அந்த படத்து மூலமாக நம்மளோட அது நம்ம கனெக்ட் ஆச்சு. அதனால அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ முதல் நீ முடிவு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் மூவி. ஸோ அது வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அதனால அந்த படத்தை தாண்டி அதில் வர மியூசிக்லாம் நல்லா ஹிட் ஆச்சு. அந்த மியூசிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் நீ முடிவு படத்துல மியூசிக்ஸ்லாம். ஸோ அதனால முதல் நீ முடிவு என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி ஃபோர்த் மூவி நம்ம போயிடலாம். ஃபோர்த் மூவி வந்து காக்கி சட்டை மூவி இருக்கு. இது காக்கி சட்டைனா பழைய காக்கி சட்டை அந்த மூவி கிடையாது. இது புது இப்போ வந்து காக்கி சட்டை மூவி இப்போ சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் சார் காக்கி சட்டை மூவிக்கு முன்னாடி ஒரு காமெடியா ஒரு பார்த்து போற ஹீரோவா காக்கி சட்டை மூவி தான் ஒரு மாஸ் ஹீரோவா ஒரு மாறினாரு. ஸோ அது காக்கி சட்டை வந்து சிவகார்த்திகேயன் சார் கெரியர் தான் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான மூவி அது காக்கி சட்டை மூவி. ஸோ அதனால காக்கி சட்டை மூவி என்னோட ஃபேவரட் மூவி எனக்கு காக்கி சட்டை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அவர் இவ்வளோ அவர் போலீஸும் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு காஸ்ட்
கான்ஸ்டபிளா வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்றாருன்றத பார்க்கும்போது ஸோ அது அவர் இவ்வளோ ஹீரோயிசமா அவர் பண்றாரு, அவருக்குள்ள இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அவருக்குள்ள இருக்காரான்றத அந்த படத்தின் மூலமா நம்ம ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காமெடி ஹீரோவா தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா காக்கி சட்டை படத்து மூலமா ஒரு மாஸ் ஹீரோவா மாறி இருக்காரு சிவகார்த்திகேயன் சார். அது ரொம்ப அவரை பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ அதனால காக்கி சட்டை என்னோட ஃபேவரட் மூவி. அந்த மூவி வந்து நல்லா அதுவும் நல்ல ஹிட்டான மூவி தான், அது நல்ல சக்சஸ் ஆன மூவி, அது நல்ல மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்ச மூவி அது. ஸோ அதனால காக்கி சட்டை மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவி 5th மூவி போயிடலாம். நம்ம இதுவும் சிவகார்த்திகேயன் சாரோட மூவி தான். இது வேலைக்காரன் மூவி. இது பழைய அந்த வேலைக்காரன் கிடையாது, இது இப்போ சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவா பண்ண மூவி. அதுல வந்து இந்த மார்க்கெட்டிங் கன்சியூமர்ஸோடைய அவேர்னஸ் பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு சோஷியல் அவேர்னஸ் பண்ணக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. அதுவும் நான் பார்த்தேன். வேலைக்காரன் மூவி சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவா நடிச்ச மூவி, ஃபகத் ஃபாசில் சார் வில்லனா பண்ணியிருப்பாரு. ஸோ வேலைக்காரன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. அதுல அவர் சிவகார்த்திகேயன் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, கீழே இருக்கிற தப்பு பண்ணா அது அவனை மட்டும் தான் பாதிக்கும், மேல இருக்கிற தப்பு பண்ணா ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்கும். அதுக்கப்புறம் அவர் இன்னும் டைலாக் சொல்லுவாரு, நம்ம லோ கிளாஸா இருந்து மிடில் கிளாஸா மாறினா அடுத்த தலைமுறை ஹை கிளாஸா மாறணுன்ற கனவையாவது நம்ம காணலாம்னு நினைச்சோம். ஆனா நம்மளாவது பரவாயில்ல, நம்ம லோ கிளாஸ் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரொம்ப பாவம், முன்னேறிடுவோம்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த டைலாக் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உலகில் தலை சிறந்த செயல் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த டைலாக்லாம் வந்து ரொம்ப அது இன்னும் பேசப்படுற ஒரு டைலாக் அதெல்லாம். ஸோ அதனால வந்து அவர் சூப்பரா ஒரு செம்ம டைலாக் பேசியிருப்பாரு. அது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மரா சிவகார்த்திகேயன் சார் வந்து வேலைக்காரன் மூவில ஒரு என்டர்டெய்னரா தாண்டி பர்ஃபார்மரான அவர் நல்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதனால வேலைக்காரன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. ஸோ அதில் கன்சியூமர்ஸோடைய அவேர்னஸ், கன்சியூமர்ஸ்க்கு வந்து இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்களா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதனால அது வந்து கன்சியூமர்ஸ்க்காக வந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படமா அது இருந்துச்சு வேலைக்காரன் மூவி. ஸோ அதனால அதே என்னோட ஃபேவரட் மூவி அது வேலைக்காரன் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். 6th மூவி இதுவும் சிவகார்த்திகேயன் சார் மூவி தான், ரெமோ மூவி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ரெமோ மூவி அது இப்பயும் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியா இருக்கு. அந்த சாங்ஸ்லாம் நல்லா ஹிட் ஆயிருக்கு, அந்த படத்துல வர சாங்ஸ்லாம். ஏன் ரெமோ மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அந்த படத்துல ஒரு சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு சினிமால வந்து ஒரு ஹீரோவா ஆகணும்னு ஒரு கனவோட இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்றாரு, அவங்க வீட்டுக்கு பண்ண பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். ஆனா சிவகார்த்திகேயன் சார் அந்த படத்துல ரொம்ப கஷ்டங்கள், அவர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார் சிவகார்த்திகேயன் சார் அந்த படத்துல. ஸோ அதனால அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அது கடைசியா வந்து அவர் ஆசைப்பட்டபடி அவர் லவ் பண்ண பொண்ணே அவருக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால ஹாப்பி எண்டிங்கா அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க, நல்ல எண்டிங்ல. அதுவும் ரெமோ மூவி நல்லா சக்சஸ் ஆன மூவி, அது நல்லா ஹிட் ஆன மூவி அது. ஸோ அதனால ரெமோ மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொமான்டிக் மூவினா அது ரெமோ மூவி தான் எனக்கு. ஸோ அதனால ரெமோ மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. அந்த படத்தில் தனியாக அது ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி நிறைய கிராஃபிக்ஸ்லாம், நிறைய ரெமோ மூவில கிராஃபிக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க, நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த படம். ஸோ அதனால அந்த படம் நல்ல ஒரு கமர்ஷியல் மூவியாக நல்ல ஒரு சக்ஸஸான மூவி அது. ஸோ அதனால ரெமோ மூவி ரொமான்டிக் மூவிஸ்லேயே தமிழ் சினிமாவில் அந்த ரொமான்டிக்ஸ் மூவிலே ரெமோ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி அது. ஸோ அதனால ரெமோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் 7th மூவி வந்து கைதி மூவி. இது கைதி மூவி லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ட் பண்ண மூவி, கார்த்தி சார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. அதான் அது வந்து ஆக்சுவலாக அது எல்சியூல ஃபர்ஸ்ட் படம் அது கைதி மூவி. எல்சியூல லோகேஷ் கனகராஜ் சார் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல அந்த படத்தில் வந்து ஒரே நைட்லேயே ஒரு அந்த படம் ஃபுல்லாக முடிகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது கைதி மூவிலனா, அந்த ஒரு சீனில் கார்த்தி சார் வந்து பிரியாணி சாப்பிடுவார். ஒரு சீனில் அந்த பிரியாணிக்கு வச்சு அது ஃபுல்லாக சாப்பிடுவார். அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அது நல்ல அந்த சீன் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு அந்த சீன்லாம். அதனால வந்து கைதி மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் பற்றி அந்த ட்ரக்ஸை ஒழிக்கிறத பற்றி அதை பற்றிலாம் அவர் பேசியிருப்பாங்க கைதி மூவியில். அது வந்து ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருந்துச்சு அது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ இதெல்லாம் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அது கடைசியாக அது நிறைய ஃபைட்டு வரும், நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வரும். கைதி மூவில நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வரும், நல்ல சண்டை போடுற சீன்ஸ் நிறைய. ஒரு நல்ல ஒரு கைதி மூவி வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி, நல்ல ஃபைட் மூவி, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்ல ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய நல்ல ஆக்ஷன் மூவி பார்த்த ஃபீல் கைதி மூவியில் இருந்துச்சு. ஸோ அதனால கைதி மூவி வந்து என்னுடைய ஃபேவரட் மூவி. ஒரு ஆக்ஷன் மூவியில் எனக்கு பிடிச்ச மூவி கைதி மூவி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து இதுவும் கார்த்தி சார் ஹீரோவா பண்ண மூவி தான். இது சிறுத்தை மூவி. இப்போ சிறுத்தை சிவா சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ சிறுத்தை மூவியே நல்ல சிறுத்தை மூவில கார்த்தி சார் கெரியர்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அதெல்லாம் சிறுத்தை மூவில கார்த்தி சார் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து போலீஸா இருப்பாரு, ஒருத்தர் வந்து கெட்ட திருடனா இருப்பாரு.
வந்த உடனே அவர் கெட்டவனா இருந்து நல்லவனா மாறிடுவார். ஸோ அதனால ஒரு கெட்டவன் வந்து ஒரு நல்லவனா மாறன்றத அந்த படத்து மூலமா காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்லவன் கெட்டவனா மாறதுல தப்பு, ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதை வந்து அந்த மூவியில சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் திருந்தி இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு சிறுத்தை மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ நல்லா வந்து ஒருத்தவங்க அந்த படம் வந்து நிறைய பேர் வாழ்க்கையவே மாத்திருக்கு, கெட்டவங்களே நல்லவங்களா மாத்திருக்கு. ஸோ அதனால அந்த சிறுத்தை மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ அதனால சிறுத்தை மூவி வந்து எனக்கு 8+ இருக்கு. ஸோ அதனால சிறுத்தை எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. எனக்கு ஆர்டிஸ்ட் நடிச்சதுலேயே எனக்கு சிறுத்தை மூவி ரொம்ப பிடிச்ச மூவி எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 9th மூவி வந்து துப்பாக்கி மூவி. துப்பாக்கி மூவி தளபதி விஜய் சார், இளைய தளபதி விஜய் சார் பண்ணியிருப்பாரு ஹீரோவா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா அது ஒரு படமே வந்து நல்ல மிலிட்ரிக்காக டெடிகேட் பண்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் சார் கடைசி அந்த படம் முடியும் போது சொல்லியிருப்பாரு. ஸோ துப்பாக்கி மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ அவர் விஜய் சார் வந்து ஒரு மிலிட்ரி அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு உயிரே கொடுத்து வந்து மக்களை காப்பாற்றுற மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அந்த துப்பாக்கி வந்து விஜய் சாரோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இருந்துச்சு துப்பாக்கி மூவி. ஸோ அதனால துப்பாக்கி மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அண்ட் இந்த ஆடியன்ஸுக்கும் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அதனால அவங்க ஆடியன்ஸும் நல்ல துப்பாக்கி படமும் நல்ல 100 கோடி மேல பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணி நல்லா ஹிட்டான மூவி அது துப்பாக்கி மூவி. ஸோ அதனால ரொம்ப துப்பாக்கி மூவி எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. விஜய் சார் மூவிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி துப்பாக்கி மூவி தான். ஸோ அதனால துப்பாக்கி மூவி அதை பற்றி சொல்லணும்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், நிறைய அது வந்து அந்த மிலிட்ரியா இருந்து எப்படி வந்து நாட்டை காப்பாற்றுறாரு விஜய் சார்ன்றதெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால துப்பாக்கி மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி தான் 10th மூவி, தான் லாஸ்ட் மூவி. இதுவும் தளபதி விஜய் சாரோட மூவி தான். இது எனக்கு என்ன மூவினா கத்தி மூவி. கத்தி மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி. எனக்கு வந்து துப்பாக்கி மூவிக்கு அடுத்து கத்தி மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி தளபதி சார் கெரியர்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா கத்தி மூவில கூட ஃபர்ஸ்ட் வந்து அவர் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பார் விஜய் சார். கதிரசன் ஜீவானந்த் வந்து 2 கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. இதுல வந்து கதிரசன் இருக்கிற வந்து ஜெயில கைதியா இருப்பாரு. அவரு கெட்டவரா இருந்து ஆனா அவர் நல்லவரா திருந்தி இருக்காரு. அவருக்கு நல்லவரா திருந்தி அந்த விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சிருக்காரு. அப்படின்ற போது ஒரு கெட்டவனா நல்லவனா திருந்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுவும் இந்த ஒரு ஐடியாவே வந்து ஏஆர் முருகதாஸ் சார் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் இது. ஏன்னா வந்து ஒரு கெட்டவனா இருக்கிற விஜய் சார் வந்து நல்லவனா மாதிரி விவசாயிகளுக்கு எப்படி நல்லது பண்றாருன்றத அந்த படத்துல வந்து கதையாவே எடுத்திருப்பாங்க. ஸோ அது நல்ல மூவியா நல்ல ஒரு சாங்ஸும் நல்லா ஹிட் ஆயிருந்துச்சு, நல்ல பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்தோட ஸ்டோரியே வந்து நல்ல ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்து நல்ல சூப்பரான ஸ்டோரி. அதனால இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததுனால அந்த மூவியும் நல்லா ஹிட் ஆச்சு. கத்தி மூவி பெரிய ஹிட் ஆச்சு, நல்ல ரீச் ஆன மூவி. அது நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன மூவி. விஜய் சார் கெரியர்லேயே ரொம்ப பெஸ்ட் மூவி அது கத்தி மூவி. ஸோ அந்த கத்தி மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அதான் 10th இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம வந்து கத்தி மூவி பார்த்தீங்கன்னா வந்து அதில் இப்போ வந்து ரியலிஸ்டிக்காக நிஜத்துலையும் நடந்ததையும் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த படத்தில் வர சீன்ஸ்லாம் வந்து ரியலாக நடந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த மூவி நல்லா ரீச் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால கத்தி மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் எனக்கு பிடிச்ச 10 மூவி ஷேர் பண்ணிருக்கேன். இது பார்ட் 3 வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பிடிச்ச மீதி பார்ட் 4 பார்ட் 5 நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் சப்போர்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப தேவை. அதனால உங்கள் சப்போர்ட் எனக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் நம்ம எல்லாம். ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அதனால நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.